தியானத்துல எத்தனையோ விதமா நம்ம ஒரு பல்வேறுபட்ட அலைவரிசைய நம்ம உணர்ந்திருக்கிறோம். நாம தியானத்துல உணர்ந்திருக்கோம். அப்படி உணர்ந்ததுல ஒரு வருஷன்ல முதல் முறையா இந்த உலகம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சூழல் இருந்திருக்கும்ல, அப்போ ஒரு அலைவரிசை இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில அதோடைய வெளிப்பாடு தான் இப்ப நான் இந்த குரு அப்படிங்கிற அந்த அந்த பேரு, ஒரு பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, இந்த மாதிரி ஒரு சூழல், இதெல்லாம் அதோடைய வெளிப்பாட்டிலேருந்து இருக்கிறது தான். அது இருக்கிறதுலே ரொம்ப தொன்மையாகவும் ரொம்ப பழமையாகவும் ரொம்ப ஆதி காலத்துக்குள்ள ஒரு ஒரு வழிமுறைகள்ல இருக்கிற ஒரு அலைவரிசை. அது அந்த அலைவரிசை ஏதும் இல்லாத ஒரு நிலையில அந்த அந்த பரிணாமத்துல அது முதல் முறையா தோன்றும் போது அதோடைய விஷயம் எப்படி இருந்திருக்கும். அப்ப வெளிச்சமே எதுவுமே தோன்றாத காலகட்டத்தில் அப்ப அது இங்க இருக்கிற மலைகள், காடுகள், இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாமே இது செயற்கையா தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தான். ஒரு ஒரு மனதால ஒரு ஒரு எண்ணத்தால தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தான். அப்படின்னா அது அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஞானியே எப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வெப்ப சலனம் கிடைக்குது இல்ல, அந்த வெப்ப சலனத்திலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதை பயன்படுத்துறேன் அப்படின்னா, என்னுடைய வெப்ப சலனங்களையே ஒரு 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 கம்பு மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த முதுகு தண்டைய சொல்றாரு அவர். ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சிருக்கிறேன். அதை நான் கையோ காலையோ வேற ஏதோ பயன்படுத்த மாட்டேன், அதை தான் நான் பயன்படுத்துறேன். அந்த கம்புல தான் என்னுடைய கம்பை வச்சுக்கிட்டு தான் என்னுடைய பயணம் நான் இருக்கிறேன். இதுதான் குறியீடா நம்ம நிறைய தண்டம் வச்சு நிறைய பேர் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு குச்சியை, நிறைய பெரியவங்க ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டே இந்த ஞானத்துக்கு தேர்ந்தவங்க எல்லாம் இருந்ததுக்கு இது ஒரு ரீசன். அது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அதோட பாதிப்பு, அது அந்த மாதிரி அனுபவத்தை பெற்றாங்களா அப்படிங்கிறத தாண்டி அதோடைய பாதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த அலைவரிசையோட பாதிப்பு தான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு, அப்படி ஒரு அலைவரிசையோட பாதிப்பு இருக்குன்னா அதோட பிம்பமா நீங்க அப்படியே கொஞ்சம் மாறுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு தேடுதல், உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் இருக்கும். அந்த வாழ்க்கைக்குள்ளேயே இப்போ ஒருத்தன் ஒரு ரசனையான ஒரு கலைஞன் இருக்கான, வீட்டை பெட்ரூமை ரசிச்சு ஒரு கலை மாத்துறான்ல, ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறான்ல, அந்த மாதிரி ஞானத்துக்குரிய இந்த தியானத்துலேயும் என்னன்னா ஒருத்தன் சேஞ்ச் ஆகி போறான். எதுக்கு இந்த சட்டையை கழட்டி போட்டுக்கிட்டு வெறும் உடம்போட சுற்றுவாங்கிறான். சில பேர் உடம்பே கழட்டி போட்டுருவான் அப்படின்னு கூட சொல்றான். சில பேர் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறான். சில ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்னன்னா அந்த அலைவரிசையோடைய தாக்கம், அந்த அலைவரிசையோட தீவிரமான தன்மையில ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு அப்படிங்கிறான். இப்போ இந்த உலகம் முழுக்க நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தா நம்ம நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான உருவ வழிபாடுகளை பண்றோம். ஆயிரக்கணக்கான உருவங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உருவங்கள். இந்தியாவில் மட்டும் அதிக மொழி பேசுறவங்க இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இப்படி பிற மொழிகள். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு மொழி இதெல்லாம் அந்த அந்த தொன்மையா இருக்கிறவர் சொல்றாருன்னா, நம்ம ஒரு குச்சி தான், நம்ம ஒரு கம்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கம்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பு தான். நம்மளை நம்ம அந்த அலைவரிசைய ஒருத்தர் உணர்றாரு அப்படின்னா அவருக்கு மொழியே தேவைப்படாதுன்ட்டு. அவருக்கு மொழி, ஜாதி இதெல்லாம் தேவைப்படாது. அவர் எப்படி இருப்பாருன்னா அந்த உணர்வற்றதுக்கு மாறி அப்படி போயிட்டே வந்துகிட்டே இருப்பாரு. பெருசா ஒரு 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 செயல் அவர் வேற மாதிரி, அவர் ரெகுலரா இருக்கிறாருல, அந்த அந்த மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாரு. அவர் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆயிடுவாரு. அப்ப எனக்கு என்னன்னா, நானும் அவரும் பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. ரொம்ப அவருக்கு சீனா மொழி தான் தெரியுது, இப்போ இவருக்கு எனக்கு வேற மொழி தெரியுதுன்னா நான் அவரை பேச வேண்டியதில்லை. என்னுடைய இது என்னன்னா, என் பாசம் அலைவரிசை தான். இப்போ என்னுடைய அலைவரிசை அவருக்குள்ள கொஞ்சம் கிடைக்கப்படுது, இந்த செயல் கிடைக்கப்படுது அப்படின்னா அவர் என்னவா மாறுவார் அப்படின்னா, அவர் மொழியற்று மாறுவார். நாட்டு உரையாடல்கள் அங்கே ஒன்றும் உரையாடலுக்கு தேவைப்படாது. அதனால மொழி அவசியமா தேவைப்படாது. ஞானத்துக்கு மொழி தேவைப்படாது, கடவுளுக்கு மொழி தேவைப்படாதுங்கிறது அவர் மூலியமா அவர் சொல்றாரு. கடவுளுக்கு மொழி தேவைப்படாது. கடவுளை நீ அணுகிறதுக்கோ, கடவுளை வணங்குறதுக்கோ, கடவுளை தேடுறதுக்கோ, இறையை தேடுறதுக்கோ, தியானத்தை தேடுறதுக்கோ, சித்தர்களை தேடுறதுக்கோ, எந்த ரூபத்திலையும் மனதால வச்சு நீ ஒரு பாடத்திட்டம் மாதிரி படிச்சு ஒரு இன்டர்வியூக்கு, வேலைக்கு, பொழப்புக்கு, வயிற்றுக்காக மொழி தேவைப்படலாம். ஆனா இதுக்கு தேவைப்படாது. இந்த அலைவரிசைனால நான் உனக்கு என்ன தேவையோ அதை கன்வே பண்ணிடுவேன்.
அவன் நீ என்னன்னா இந்த அலைவரிசைக்குள்ள இருந்து என்னன்னா மொழியற்று நீ நின்றுவ. அப்ப அந்த மொழியற்று போது உணர்வற்று நீ என்னை உணர்வ. அப்ப ஒரு கிரகிக்க உன்னால முடியும். ஒரு ஃபீல் இருக்கு இங்க. இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்னா இவர்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா இவர்கிட்ட ஒரு மொழி இருக்கு அப்படிங்கிறது தேவையில்லை. நான் என்ன மொழி பேசுறேங்கிறது தேவையே கிடையாது. இவர்கிட்ட ஒரு 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 உணர்வு ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் கிரகிக்கிறேன், அது எனக்கு ஒரு லயம் படுது, நான் அப்படியே அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒண்ணு பண்ணுது. அப்ப அங்க மொழி தேவைப்படாம போயிருச்சு. அப்ப அதுக்கு எனக்கு ஒரு பிடி வாத்தியார் மாதிரி நான் பிசிக்கலாவும் பாடம் நடத்த மாட்டேன். ஒரு 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 எஜுகேஷன் ஒரு வாத்தியார் மாதிரி நான் அந்த மாதிரியும் ஒன்று செய்ய மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய அந்த குச்சின்னு சொல்லக்கூடியது அது வெப்ப சலனத்துக்குள்ள இருக்கிறது. அது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வெப்ப சலனத்தை இந்த வெப்ப சலனம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கும். அப்போ அந்த குச்சியும் என்ன பண்ணுவேன்னா வெப்ப சலனமாவே இருக்கிறதுனால அது அப்படியே குவியலாவே இருக்கிறதுனால எல்லா இடத்துக்குள்ளமே அதோடைய தன்மை அலைவரிசை ஒரே தன்மையில அது குவியலாக அது அப்படியே அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நான் அந்த வெப்ப சலனத்திலேருந்து என்ன பண்றேன்னா ஒரு இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி என்னால கிரியேட் பண்ண முடியுங்கிறார். ஆனா ஒரு பொருள் இல்லைன்னா என்னால அந்த அங்கே ஒரு பொருளை என்னால வர வச்சிட முடியும், அதை நான் கொடுத்துட முடியும். இங்க ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை என்னால இல்லாம பண்ணிட முடியும். இப்படிதான் மனதிலிருந்து மனிதர்கள் என்னன்னா இதுல இன்னொரு வருஷம் தான் மனதிலிருந்து எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வேணும், நல்ல பொண்டாட்டி வேணும், நல்ல பொண்ணு வேணும், இந்த பொண்ணு திரும்பி பார்க்கணும், இந்த பொண்ணு திரும்பி பார்க்கணும், பணம் வேணும், லட்சியம், உழைப்பு அப்படிங்கிறனால அந்த மனதோட எண்ணத்தோடைய அலைவரிசையிலே அவனுக்கு கிடைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அதை மனம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நீ சொல்ல சொல்ல நீ பேச பேச ஒன்னாலேயே ஒண்ணு படைச்சிக்க முடியுது. நீயும் மனைவி இணைந்து கடவுள் இல்லை, அங்க நீங்களே ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்க. அப்ப நீயும் உன் மனைவியும் சேர்ந்தே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டீங்க, கடவுள் இல்லை. நீயும் மனைவியும் சேர்ந்தே ஒரு ஃபேக்டரியை உருவாக்கிட்டீங்க. நீயும் மனைவியும் சேர்ந்த ஒரு பெரிய சமையல் கூடத்தை உண்டாக்கி சமைச்சு நீங்களும் சாப்பிட்டுக்கிறீங்க, பிறருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்போ உங்க மனதிலேருந்து உங்க எண்ணத்திலேருந்து உங்க வார்த்தையிலேருந்து தொடர்ந்து அதை நீங்க உச்சரிக்கிறீங்க, செயல்படுத்துறீங்க, பண்றீங்க. நான் மொழியை பயன்படுத்துறது இல்லை, உச்சரிக்கிறது இல்லை, செயல்படுறது இல்லை. இந்த எண்ண அலைவரிசையே இல்லாம எனக்கு எண்ணம் இல்லை, அலைவரிசை இருக்கு. எண்ணம் கிடையாது என்கிட்ட, அலைவரிசை இருக்கு. அந்த அலைவரிசை என்னன்னா வெப்பமா இருக்கு. அது ஒரு பொருளை உருவாக்கணும்னு நினைச்சா அதுக்கு அது 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 அந்த அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த பொருள் அப்படின்னு அந்த பொருளை நினைக்க அந்த நினைச்சா போதும், அது வேற எதுவும் தேவையில்லை, அந்த பொருள் அங்க வந்துடும். ஏன்னா ஒரு பொருள் இருக்குங்கனையா இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த பொருள் மறைஞ்சிரும். இப்படிதான் நான் பணி செய்யறேன். இப்படிதான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்கிறோம். இப்படிதான் இந்த உலகம் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க தேடுற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாத்துக்கங்க, எல்லாரும் பாருங்க, உலகம் முழுக்க 99 விழுக்காடு இல்ல ஒரு 100 விழுக்காடு எல்லா பேருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு அவருக்கு பார்த்தோம்னா பணத்துக்காக தான் வேலை செய்யறாங்க. இந்த பணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் வேலை செய்யறாரு, கொத்தனார் வேலை செய்யறாரு, சித்தாள் வேலை செய்யறாரு. இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா அவருக்கு ஒரு 500 ரூபாய் காசு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கிறாருன்னா போய் பஜார்ல போய் ஒரு பொருளை வாங்கிக்கிறாரு, ஒரு காயை வாங்கிக்கிறாரு, ஒரு உடம்புக்கு ஒரு துணி வாங்கிக்கிறாரு. இப்ப அவர் தேவையை பூர்த்தி பண்றதுக்காக உலகம் முழுக்க ஓடுறாங்க. அப்ப பெரிய பெரிய முதலாளியா இருக்கிறவங்களுக்கும் என்னன்னா தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அந்த பூர்த்தி பண்ணதுக்கு தாண்டியும் பணம் அதிகமா வர வர என்ன பண்றாங்கன்னா அவங்கள பற்றி பெருமையா மக்கள் பேசுறாங்க. இவ்வளோ பேர் இருந்தும் அவர் மீண்டும் மீண்டும் ஒரு பொருளை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப மீண்டும் மீண்டும் அவர் அவருக்கு நிறைய செல்வங்கள் வந்துகிட்டே இருக்கு, அவர் ரொம்ப திறமசாலி, ரொம்ப பெரிய ஆள் அவரு அப்படின்னு அவரை பேசுறாங்க. அப்ப அந்த உலகம் முழுக்க இதை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க. அப்ப இதுல ஒருத்தன் அழுகிறான்ல அவன் இறைவனை கும்பிட்றான், ஒருத்தன் சிரிக்கிறான்ல அவன் இறைவனை கும்பிட்றான். அழுகிறவன் அழுக நிக்கணும்னு கும்பிட்றான், சிரிக்கிறவன் சிரிப்பு நின்றக்கூடாதுன்னு கும்பிட்றான். எப்பயுமே நான் சிரிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கும்பிட்றான், எப்பயுமே நான் அழுகணும்னு ஒருத்தன் கும்பிட்றான், எப்பயுமே பணம் குமியணும்னு ஒருத்தன் கும்பிட்றான், பணமே வரமாட்டது, பணமே இல்லை, பணம் வான்னு ஒருத்தன் கும்பிட்றான். ஆனா இதுதான் உலகம் முழுக்க நடக்குது. அப்ப இந்த இறைவனை தேடுறது, சித்தர்களை தேடுறது, தியானங்கிறதெல்லாம் ஒரு விதமான இந்த மாதிரி எண்ணத்தால மனதால செயலால தான் இது நிகழ்து. இப்படிதான் இது இருக்கு. அப்ப ஒரு ஞானியர் என்ன பண்றான்னா எண்ணம் இல்லாம மனம் இல்லாம அவன்
டைப்பாக படைக்கிறான். இதை நீங்கள் ஒரு விதமாக இதை வந்து அணுகிறீங்க, அவன் ஒரு விதமாக அணுகிறான். நீங்கள் உங்களுக்கு அதை வந்து அணுகிக்கிறீங்க, உங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்காக பார்க்குறீங்க. அவன் அணுகிறது அவன் அனுபவிக்க மாட்டான். அது அவனுக்கு தேவைப்படாது. உனக்கு இதில் விருப்பம் இருக்கா, சரி உனக்காகன்னு இதை நான் வந்து ஒன்று உருவாக்கி தரேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் உருவாக்கிக்கிறீங்கல்ல, தங்கமோ புடவையோ இதெல்லாம் நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க. அப்போ அது நொந்து போய் நூலாகி போய் அது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பழைய புடவை, எங்கள் அம்மாவோட புடவை, எங்கள் தாத்தனோட வேட்டி, எங்கள் சின்ன வயசில் இருந்தது அப்படின்னு யாராவது ஏழைக்கு வந்து அதை பெருந்தன்மையாக எடுத்து கொடுக்குறீங்க. அவன் என்னன்னா புதுசாகவே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது எனக்கு தேவைப்படாதுன்னு தான் நீ வச்சுக்க. அது ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நானே ஒன்று இல்லாதவன், நீ தான் உனக்கு பொருள் வேணுங்கிற, ஏன்னா மனம் இருக்கு, நீ ஒன்று ஃபீல் பண்ணுறல்ல, உன் உணர்வை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து உருவமே இல்லாதவனுக்கு எனக்கு கப்பைஸ் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? கப்பைஸை நான் தின்னா என்ன, திங்கலனா என்ன? நீ தின்னா அந்த மனம் இருக்கிறதுனால அந்த கப்பைஸ் உனக்கு என்ன ஆகுதுன்னு இல்லை, அதோடைய சுவையும் அந்த நேரத்தையும் நீ ஒரு மகிழ்ச்சி அடைவ. அப்போ அந்த நேரத்தையும் அந்த மகிழ்ச்சிக்காக தான் அந்த உலகம் முழுக்க ஓடுறது. நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன தேடுதல்? அந்த நேரத்தையும் அந்த மகிழ்ச்சியும் அடையணும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஞாபக சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சியையும் அந்த தேவையையும் பூர்த்தி பண்ணுவதற்காக தான் ஓடுறீங்க. அதுக்கு மனிதன் கொடுத்தானா கடவுள் கொடுத்தானா அப்படிங்கிறதா உங்களுடைய செயல். இப்போ உங்கள் வீட்டிலேயே இருக்கிறவன் ஒருத்தன் கொடுத்துட்றான்னு வச்சுங்களேன், அவனே கடவுள் தன்மையிலேருந்து என்னையா பார்க்க வரப்புறீங்க? உங்கள் கணவரே ஒரு ஞானி மாதிரி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன நீங்கள் பார்க்க வர மரத்துக்கு வேலையே கிடையாது. என்னன்னு இல்லை, யாரையும் பார்க்க வர வேலையே கிடையாது. உங்களுடைய எல்லா செயலுமே அவன் பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நீங்கள் வந்து அதுலேருந்து வரமாட்டீங்க. அதுதான் விஷயம். அப்போ ஒரு மனம் படைத்தவன் மனிதர்கள் ஏழை ஒரு 10 வயசுல பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டு வேலைக்கு போனான். 70 வயசு வரைக்கும் அவன் ஏழை தான், நான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறான். 10 வயசுக்குள்ள படிச்சுக்கிட்டே வேலை செய்ய ஆரம்பித்தான். 70 வயசுல பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். 2 பேருமே வேலையை நிறுத்த மாட்டாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க 2 பேருமே. இவர் என்ன பண்றாருன்னா வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாரு. தேவைக்கு யாருக்காவது ஏதாவது பண்ணி தர்றாரு, அதை இவர் பயன்படுத்திக்க மாட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனம் வந்து அதை வந்து நீ ஒன்று சொல்றல்ல, ஒரு பொருள் பண்றல்ல, அது அழியக்கூடிய பொருளுங்கிறதே உன்னால உணர முடியல. அப்போ நீ வந்து அதை வந்து அவசியமா அதை பார்த்துக்கணும். அப்புறம் அதை வந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் என்ஜாய் பண்ண முடியும். குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே அது வந்து என்ஜாய் பண்ணணும், அந்த பொருள் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு நீ தயாராக இருக்க முடியாது. அப்போ என்னன்னா, நீ இருக்கிற இடம் இருக்குல்ல, அது ஒரு சுழற்சி. அப்போ உன் உடல்கள் பருவ மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீ வந்து அதை தக்க வச்சுக்க முடியாது. இப்போ நான் என்னன்னா, நான் வந்து தக்க வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பருவ மாற்றம் அடையுதில்ல, அதுவே நான் தான் இருக்கேன். அது பருவ மாற்றம் என்ன அடைஞ்சாலும் நான் போகிறதே இல்லைங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னொன்று சொல்றாருன்னா, நான் ரொம்ப பழைய ஆளு, நான் செத்ததே கிடையாதுங்கிறார். ரொம்ப பழைய ஆளுங்க, என்னெல்லாம் வந்து ராமலிங்கம், ராமன் இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பெரிய நீங்கள்லாம் உங்கள் ஊரில் கடவுளாக அவனுங்களே என்னை பார்த்தது இல்லைங்கிறாரு. நான் அவனுங்களுக்காக முன்னாடி உள்ள ஆள்பாங்கிறாரு. நான் ரொம்ப பழைய ஆளுப்பா. நீங்கள் சொல்லுவீங்கல்ல ஒரு பழைய பெருசு ஒன்று வந்திருக்குன்னு, அந்த மாதிரி ரொம்ப பழைய ஆளுப்பா. நான் வந்து ரொம்ப பழைய ஆள், என்னெல்லாம் வந்து ரொம்ப பார்த்தது கிடையாது நிறைய பேர் அப்படிங்குது. அப்போ இதுக்குள்ள என்னன்னா, நான் செத்ததே கிடையாதுப்பாங்க. நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, நான் செத்ததே கிடையாது. ஏன்னா நான் வந்து அங்கே வந்து என்னன்னா, நான் வந்து தோன்றதுக்கு முன்னாடி ஒரு 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 லேயர் இருக்கு, அந்த லேயரில் நான் இருக்கிற ஆள், அங்கே இருக்கிறேன் நான். அங்கே எதுவும் தோன்றவே இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது, எவனுமே இல்லைப்பா. நான் அங்கே இருக்கிறேன், அங்கே நானே ஒன்றும் இல்லாமல் நான் இருக்கிறேன். இது வந்து என்னன்னா ஒரு அலைவரிசை. இப்போ இந்த மொழியில அது எனக்குள்ள உணர்த்துது, எனக்குள்ள சொல்லுது. இதை எப்படி புரியுவீங்க, என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அலைவரிசை நமக்கு இந்த மாதிரி ஒரு அலைவரிசை வந்து ஒரு ஏற்றம் தாழ்வுன்னு எது சொன்னேன்ல, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுன்னா கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் இறங்குறது. அந்த அலைவரிசையோடைய இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு தான் நீங்கள் என்ன மாதிரி தியானம் பெற்றிருக்கீங்கிறத வச்சுக்க முடியும். இப்போ அந்த அலைவரிசையோட தாக்கத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த அலைவரிசை வந்து ஏற்ற இறக்கத்துக்குள்ளே அதோட தன்மைகளை அது வெளிப்படுத்தி காட்டு. அது வந்து ஒரு செயல் வடிவம், இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு ப்ரெசன்ட் பண்ணுது. அப்போ அந்த ப்ரெசன்ஸை நாம் உணர்றோம், நம்ம பார்க்குறோம். அதே பொது வழியில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம், அது ஒரு
வடிவமாக பார்த்துக்கங்க அப்படிங்கிறது. இதை இப்போ நம்ம நீங்கள் சொல்லிட்டோம்ல, மனம் படைத்த மனிதன் என்ன பண்ணுவான்னா, இந்த எண்ணமே இல்லாத ஒருத்தன் வாழ்ந்துருக்கான், அவனை எப்படியா கண்டுபிடிச்சாகணும். இந்த புதையல் எடுக்க கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு டீம் கேட்குது, அடுத்தது ஒரு டீம் யூடியூப்லேயும் கேட்கும், அடுத்தது ஒரு டீம் இதுக்கப்புறம் இதை ஆய்வு பண்ணிட்டு எண்ணம் இல்லாமல் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, எப்படி நாம் எப்படி அடையிறது? ஏன்னா மனம் தானே இது. அதுதான் அது. அங்கே போகும்போது என்னன்னா, முதல்ல அவனை கண்டுபிடிக்கும் போது மனமே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? இப்போ நான் கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிக்கிறான். நான் ரகசியத்தை பார்க்கல, நான் ரகசியத்தை சொல்லலை, அவன் ப்ரெசன்ஸ் பண்ணுறான். அது என்னன்னா, இப்போ நான் வந்திருக்கிறேங்கிறத கொஞ்சம் வெளிப்படுத்துகிறேன். அது எப்படி வெளிப்படுத்துவேன்னா, உன்கிட்ட வார்த்தையாக வெளிப்படுத்துகிறேன்ல, அது மட்டும் இல்லாமல் நீ நான் இப்போ வந்திருக்கிறதுக்கான அடையாளம் பார்த்தோன்னா, இன்னும் 100 ஆண்டுகளே 200 ஆண்டுகளே இங்கே இருக்கிற சேஞ்சை தெரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் அடித்து வச்சுருக்க சுண்ணாம்பு, நீங்கள் அடித்து வச்சுருக்க உருவ வழிபாடு இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ நான் உள்ள ப்ரெசன்ஸ் பண்ணுறேன்ல, என்னுடைய வழிபாடுகள் அது நான் என்னுடைய அலைவரிசையில் நிறைய சேஞ்ச் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிறாரு. நிறைய சேஞ்ச் பண்ணி விட்ருவேன். இப்போ என்னுடைய அலைவரிசை உனக்கு ஆதிக்கமாக இருக்கிறதுனால இப்போ நான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அலைவரிசை இங்கே அந்த மழை வரப்போகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறல, வானிலை ஆராய்ச்சி, அதுதான் நம்ம ஒரு மழை வரப்போகுது, மழை வர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேஞ்சை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லை. அப்படி மாதிரி ஒரு சூழல் நிகழுது. அவர் அந்த மாதிரி ஒரு வேலைகளை ஒருத்தரை நான் அந்த மாதிரி ஒரு அலைவரிசையாக இருக்கிற ஒரு ஃபீலை நான் உணர்றேன், நான் பார்க்குறேன், இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அப்போ அவர் இன்னொன்று சொல்கிறாரு, உன்னை தேடி வர்றவங்களோ, உன்னை பார்க்குறவங்களோ, அவங்க போய் இந்த ப்ரெசன்ஸை போய் அடையலாம் முடியாது. அது அவங்களுக்கு கிளியராக புரிய வச்சுரு. உன்னை பார்த்தாவே அவங்க அது என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, உணர்வற்ற நிலைக்கு மாறி போயிடுவாங்க. கொஞ்ச நாளில் என்னன்னா அவங்களுக்கு அந்த உன்னோட தன்மை அவங்களுக்கு கிடச்சி போயிடுவான். அப்போ அவன் என்னன்னா, அவன் போய் இந்த கிறுக்கு பிடிச்சி இந்த பணம் கிணன்னு அந்த மாதிரிலாம் அலைய மாட்டான். அவனே ஒரு 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 வேற மாதிரி ஒன்றுமே இல்லாம மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப அவன் பொண்ணை தேட மாட்டான், பொருளை தேட மாட்டான், உணவை தேட மாட்டான். அவன் ஒன்றும் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அதுதான் விஷயம். இது எப்படி இது நிகழும்? இது என்ன சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் இல்லையே? எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்களே, மோசமானவங்களே. எங்க ஊர்ல இருக்கிறவங்க கடவுளுக்கே வைத்தியம் பார்க்குறவங்களாச்சே, அவங்க மோசமான மனிதர்கள். எனக்கு தெரியும், அவங்க அசந்தா எனக்கே லாடம் கட்டுறவங்க. அவங்கள பற்றி எனக்கு மட்டும்தான் தரவா தெரியும், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு மழை வருது, ஒரு ரெயின் மழை வருது, நீ வீட்டில் இருக்கிற, அப்போ நீ நனையிறியா அப்படின்னா நான் நனையலை. அப்போ மலைக்குள்ளே இறங்கிட்டானா நனையிறியா? நான் நனையிறேன். அதே மாதிரி தான் நான் ஒரு அலைவரிசை, நான் உள்ள மலை மாதிரி உள்ளே இறங்குவேன். அப்போ அவன் நான் உனக்குள்ள இப்போ நீ யார்? நீ தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தானே நீ. கிராமத்தில் சிட்டியிலே பிறந்தவன் வச்சுக்க, எங்கேயோ வாழ்ந்த போன. இப்போ உனக்குள்ள என்ன? எப்படி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மனம், ஆசை. என்ன பண்ண? ஆசையில் தானே வேலைக்கு போகணும்னு நினச்ச, ஆசையில் தானே ஒரு லட்சியம் வந்துச்சு, ஆசையில் தானே பணம் சம்பாதிக்கணும் வந்துச்சு. எல்லாமே உனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆசைன்னு விட்டுரு. ஒரு மனம் உனக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. நமக்கு இது வேணும், இது தேவை, இந்த அவனுக்கு அவனாச்சும் நம்ம இப்படி வாழணும், இவனுக்கு அவனாச்சும் இப்படி வாழணும். இல்லை நாமளே ஒரு புது வாழ்க்கை அமைச்சு மற்றவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. இதெல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டால் மனம். இந்த மனம் இல்லைன்னா நான் அட்டை சோம்பேறியாக வீட்டில் உட்காந்துருப்பேன். இப்போ நீ அந்த மாதிரி உனக்குள்ள என்னுடைய அலைவரிசையை நான் உள்ளே வந்தேன். அப்போ உள்ளே வரும்போது உனக்கு நான் உன்னை எப்படி மாற்றி விட்டுருக்கேன்? நீ ஒரு நாவலாசிரியர் மாதிரி இப்போ பேசிட்டு உட்காந்துருக்கல்ல, இந்த பேச்சு எழுத படிக்கிறதுக்கே பெருசாக உனக்கு தெரியாது. இந்த பேச்சு எங்கேருந்து வந்துச்சு? இந்த வார்த்தை எங்கேருந்து கற்றுக்கிட்ட? உனக்கு யார் கிளாஸ் டீச்சரு? நீ எந்த ஸ்கூலில் படித்த? எந்த காலேஜுக்கு நீ போன? இல்லை எப்போ உனக்கு உட்காந்து யாவன் ஒரு உருவமாக உட்காந்து நானே உனக்கு பாடம் நடத்தினேனா? இல்லை. அப்போ இந்த அலைவரிசை உனக்கு தாக்கப்பட்டவொன்னே நீ என்ன பண்ணுற? தானா கிரைண்டர் ஓடுது, தானா மிக்சி ஓடுது, தானா லைட் எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அங்கே சுவிட்சு போடுறதுக்கு சுவிட்சையும் கிடையாது, அங்கே ஆளும் இல்லை, தானா ஓடுது. அதே மாதிரி தான் இப்போ தானா ஓடுது இல்லை, அந்த மாதிரி தானா நீ ஓடுறல்ல, உன்னை பார்க்குறவனுக்கு அதே மாதிரி மாறுவான். ஆனால் அவன் புரிஞ்சுக்கணும், அது அனுபவம் இல்லை, அது நிலை அல்ல, அது அவனை அடையிறது அல்ல. அவனுக்கு அந்த தன்மை கிடைச்சிருக்கு. ஒரு மலையில நனைஞ்சவன் மலையா மாற முடியாது. ஆனா இங்க குழப்பத்துக்கு பிறந்தவங்க குழம்பி என்ன பண்ணிடுறாங்கன்னா, போய் ரெயின்ல மலையில நனைஞ்சிட்டு மலையே நான் தான் அப்படின்னு.
அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த மலையில போய் நினையும் போது அங்க என்ன பண்ற, நீயே மலையாக மாறுறா. ஆனா அந்த அந்த ஃபீலும் அந்த உணர்வுகளும் உனக்கு கிடைச்சிருக்கும். அதுக்காக நீ வந்து ஆகாயத்துலேருந்து பொழியிறவனா அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ள போகக்கூடாது, அது இல்லை. ஆனா அந்த மாதிரி நீ மேல இருந்து தண்ணியாக வராமையே அந்த தண்ணி ஃபீலை உணர்ற. அப்ப தியானம் பண்ணாமையே நீ அந்த உணர்வற்ற நிலைக்குள்ள நீ மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சில மணி நேரமோ சில நாட்களோ சில மாதமோ அதே ஃபீல்ல உன்னால ஒரு டிராவலை அனுபவிக்க முடியும், ஒரு ஃபீலை பார்க்க முடியும், அதை வந்து நீ வந்து ஒரு கிரகிக்க முடியும். அப்ப உனக்கு என்னன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போயிடும். அப்ப உன்னோட தேடுதல் உன்னுடைய புரிதல்கள் எல்லாமே விதவிதமா நீ மாறி போயிடும். புரியுதா? நீ இட்லிக்காக சட்னிக்காக ஓடினவன் இட்லி சட்னி இருந்து கூட அது உன்னை துரத்தும், நீ அவனை பெரிய லைக் பண்ண மாட்டே, டே கொண்டுருவேன் அங்கேயே இரு அப்படின்ட்டுருவேன். முன்னாடி நீ வந்து என்ன பண்ற, ஒரு 4 இட்லி கிடைச்சா போதும் கொஞ்சம் சட்னி கிடைச்சா போதும்னு ஓடின. இப்போ இட்லியும் சட்னியும் உன்னை துரத்துது, நீ வந்து அவனை துரத்துற. வந்தன பார்த்துக்க, எனக்கெல்லாம் எவன்டாக்க சொன்னான் சோறு, எனக்கு இட்லியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீ துரத்துற. அப்போ வந்து பணம் உன்னை துரத்துது, எனக்கு எதுக்கு இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற. அப்போ நீ துரத்தி ஓடின காலம் போய் அது உன்னை துரத்தும் போது கூட நீ அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு காரணம் உனக்குள்ள ஏற்பட்டிருக்க அந்த சூழல் தான். இந்த சூழலை வந்து இங்க வந்து கிரியேட் பண்றாங்க. நீங்க வந்து என்னன்னா எல்லாருமே கிரியேட் பண்றோம். நம்ம எப்படி ஒரு தொழிலை எப்படி கிரியேட் பண்றோம், ஒரு படிப்பை எப்படி கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி பக்திங்கிற பேர்ல, இறைங்கிற பேர்ல, தியானங்கிற பேர்ல கிரியேட் பண்றோம். எனக்குள்ள இது வந்து உள்ள வந்துடணும், இந்த லயத்தை வந்துடணும், நான் வந்து இதே லயத்துல இருக்கணும், இதே தன்மையில இருக்கணும், இதே பக்தியில இருக்கணும், இப்படியே அந்த சிவா சிவான்னு இருக்கணும், அப்படிலாம் ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணப்படுது. அப்போ அது சொல்றாரு, கிரியேட்லாம் பண்ண முடியாது. எங்களை மாதிரி அலைவரிசையை போய் எப்படி கிரியேட் பண்ணுவ நீ வந்து இமேஜினேஷன்ல கூட எங்களெல்லாம் உருவாக்க முடியாது, கற்பனையில கூட உருவாக்க முடியாது. நீ வந்து அதே மாதிரி எத்தனை முறை நீ வந்து என்னை மந்திரம் சொல்லி அழைச்சாலும் என்ன மாதிரி ஆளை தொடர்பு கொள்ள முடியாது. நீ வந்து அவர் சொல்றாரு, வெளிச்சமா இருக்கிற ராமலிங்கமே என்ன பார்க்கலன்ட்டாரு, நான் அவருக்கெல்லாம் முன்னாடி உள்ள ஆளுன்ட்டாரு. புரியுதுங்களா? ஆனா இவரு ராமலிங்கத்தை பாக்குறாரு, அவரு என்ன பார்த்தது இல்லை. அப்படின்னா மீன்ஸ்னா நான் அதுக்கும் பழைய ஆளுப்பா, முன்னாடி வந்துட்டேங்கிறாரு. வெளிச்சம்னா அடுத்த 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 ஜென்ரேஷன்ல, ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ங்கிறாரு. வெளிச்சம் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றினவேன்ட்டாரு. புரியுதா? என்ன போய் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்ட்டாரு. அப்ப நான் வந்து பிரசன்ஸ்ல நானே தோன்றுனேன், நானே அந்த அலைவரிசை வெளிப்பட்டேன்னா, இப்ப நான் இயற்கையா தானே மழைப்பொழிவு கொடுக்குது, நாம வந்து கிரியேட் பண்ணல. அப்ப நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இயற்கையா மழை கொட்டுதில்ல, மேலேருந்து வானத்திலேருந்து நீரா வந்து கொட்டுதில்ல. அதே மாதிரி அந்த அலைவரிசை அதுவா ஒரு காலகட்டத்துல ஒரு காலத்துல அது பிரசன்ஸ் பண்ணும்போது அது யாரெல்லாம் கிரகிக்கிறாங்களோ, அது யாரெல்லாம் உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறாங்க. இதைதான் தியானமா நமக்கு வந்து கொடுக்கறது. ஒரு தியானத்தை வந்து உட்கார வச்சோ தீட்சை கொடுத்தோ அப்படி கொடுக்குறாங்கல்ல, இது வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்றோம். ஆனா நான் வந்து கிரியேட் பண்ணல, அதுவா நிகழ்த்துறேன் அப்படிங்கிறது. அங்க வந்து கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க கிரகிக்கவும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழலை நான் உருவாக்குறேன். நான் அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து உருவாக்க நான் வந்து ட்ரை பண்றேன். அதுதான் என்னோட இப்போ இருக்கிற சூழல், இப்போ இருக்கிற விஷயம் அப்படின்னு ஒரு ஸ்பெண்ட் பண்றேன். இது ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனம் போக்கு வந்து குறையறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த இட்லிக்கு சட்னிக்கு மாதிரி இந்த மாதிரி அந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் கேள்வியை விட்டு உங்களுக்குள்ளே ஒரு அமைதி நிலை ஒன்று வரும். இப்ப கண்ணாடி இல்லாமையே உங்க சொந்த கண்ணிலே நீங்க இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்ப அது வரைக்கும் இந்த கிறுக்கு பிடிச்ச மாதிரி, ஐயா மாம்பழம் கிடைக்குமா, ஐயா கொய்யாப்பழம் கிடைக்குமா, ஐயா அந்த பஸ்ஸில் அப்படியே போகும்போதே வாந்தி எடுக்காம போயிடுவானா, அப்படியே நடந்து வாழ்ந்துருவானா, அப்படியே அங்க தொங்கிக்கிட்டே வாழ்ந்துருவானா, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நான் கீழே விழுவுற மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் மனம் செயல்படுறதுனால உங்களுடைய நீங்களையும் அணைத்திக்கிறீங்க. இப்போ ஒருத்தன் மனம் இல்லாம இருக்கிறான், அவனையும் பிடிச்சி அணைத்துறது. புரியுதுங்களா? உங்க சட்டையை அயன் பண்ணி போட்டுக்கிட்டா பிரச்சனை கிடையாது, ஏன் சட்டையும் அயன் பண்றேன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. புரியுதா? நீங்க மனதோட இருந்துகிட்டு மனம் இல்லாதவனையும் பிடிச்சி அணைத்துறது. ஐயா அது என்ன அது? ஏன்னா ஒரு மனதோட இருக்கிறவனை என்ன பண்ணணும்னா, மனம் இருக்குப்பா,
நீ கண்ணா முன்னான்னு பேசுகிற, கண்ணா முன்னான்னு என்கிட்ட கேள்வி கேட்குற, கண்ணா முன்னான்னு என்கிட்ட வந்து அணுகிற, என்னை எப்படி அணுகணும்னு உனக்கு தெரியலைன்னு சொல்லி கொடுத்தா அந்த மனதோட எப்படி தான் அப்புறம் நான் உங்களை அணுகிறது அப்படின்னா, இப்போ நான் எப்படி ஒன்று அணுகணும்னா அந்த மனதை குறைக்கிற வேலையை தான் நான் பார்க்குறேன். அதுதான் என்னுடைய ரோல் வந்து அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை நான் செய்ய முடியாது, அது இயல்பாக ஒரு டைம் வரணும், அது நிகழணும். இப்போ நானே வந்து ஒரு மழையா பொழியிற ஒரு மேகம் மூட்டனுச்சிங்களேன், எல்லா நேரமும் நான் பொழிய முடியாது. அதுக்குன்னு ஒரு சூழல் வந்து அது அப்படியே வந்து ஃபுல்லாக கருமேகமாக வந்து அது ஒரு பொழிவை ஏற்படுத்துறதுக்கான டைம் வரும்போது ஏற்படுத்துவோம். அதை மாதிரி இந்த அலைவரிசை அதுவாக வெளிப்படுத்துறதுக்கு அதிக தீவிரமாக வெளிப்படுத்துறதோ எந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கும் டைம் வரும்போது அது வெளிப்படும் போது அங்கே எண்ணங்களும் பேச்சுகளும் குறைய தொடங்கும். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தையும் ரொம்ப ஒரு ஒரு வியர்ப்பையும் ஏற்படுத்தும். இப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கும் நானும் 2 பேரும் வந்து என்னன்னா ஒரே மனிதர், ஒரே உணவு உண்கிறோம், ஒரே உடையை போட்டுக்கிறோம், ஒரே நீரை அருந்துறோம். ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு, என்னோட நடவடிக்கை வேற மாதிரி. ஏன்னா அவங்க மனம் அந்த மாதிரி யோசிக்குது, சிந்திக்குது, தாட் பார்க்குது, ப்ராசஸ் இருக்கு. என்னுடைய மனமா அங்கே அந்த மாதிரி பார்க்காதனால அந்த உணவையே அவங்க என்ன உட்கொள்றாங்களோ அதை எல்லாத்தையும் பண்ணி அதே வீட்டில் இருந்தாலும் நான் வேறையா இருக்கேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த தீவிரமான வார்த்தையில ஒன்று போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது அது பயமா, இது நடந்துடும், அது போயிடும், இது பிரச்சனையா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது. இது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இது குறைய 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 அதுலேருந்து நீங்கள் விடுபட தொடங்கும். இதுதான் இதோடைய செயல். அப்போ அந்த குறையறதுக்காக ஒரு வாய்ப்புல தான் உங்களை என்ன பண்ணுறதுன்னா அந்த மனதை கொஞ்சம் தீவிரப்படுத்தி விட்டு, தீவிரப்படுத்தினாதான் என்ன பண்ணுவீங்கன்னா நீ வந்து ஒரு ஓடி வருவ அடிக்கடி வந்து ஒருத்தரை பார்த்துட்டு போகிறதுக்கு. என்னன்னா அங்கே உனக்கு பயமோ ஏதோ ஒரு தீவிரம் ஆகும்போது அடிக்கடி பார்த்து அந்த மனம் குறைபாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நீ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணிடுறான்னா மாதத்தில் ஒரு நாள் வர்றதுக்கு, இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா வர்றதுக்கு, அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் என்னை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பை உருவாக்கிக்கோ. ஏன்னா உனக்கு அந்த சூட்சமத்திலே மனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அந்த ஐயா வந்து நம்மளை ஏன் போய் பார்க்கணும், அந்த ஐயாவே நமக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் உனக்கு ஏற்பட்டுரும். அப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவானா நானும் அவரு எங்கே பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அப்போ உன்னோட டிராவல் குறைஞ்சிருது. உன்னுடைய அந்த பயணத்தில் அந்த விரயம், இந்த ஒரு சூழல், ஒரு டிராவல்ல ஒரு 6 மணி நேரம் உடல் டயர்ட் ஆகுது இல்லை, அந்த சோர்வுலேருந்து கூட நீ விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு செயல்பாடுகளாக இருக்கு. இது வந்து அந்த அலைவரிசைகள் ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களில் அது தீர்மானிக்கப்படுது. அப்படிதான் அது கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து ப்ரெசன்ஸில் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பேட்டர்னில் எல்லா காலகட்டத்திலையும் ப்ரெசன்ஸில் பேசியிருப்பாங்களா சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. புரியுதுங்களா? எல்லாரோட விஷயத்துக்குள்ளேயும் ஒரு தியானங்கிறது நீங்கள் தியானம் பண்ணுங்க, ஒரு அலைவரிசை வரும், ஒரு சக்தி உங்களுக்குள்ளேயே ஒன்று இருக்குது, தேடுங்க பாருங்க. அப்படி தான் நாமளும் ஒரு பழைய விஷயங்கள்ல இருக்கிறத கொஞ்சம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். ரெஃபரன்ஸ்னா நமக்குள்ள அந்த காலகட்டத்துக்குள்ள வளர்ச்சி இருக்குல்ல, நமக்குள்ள ஒன்று வளர்ச்சி இருந்துச்சுல, அந்த வளர்ச்சியில் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு செயலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதே செயலை அது மேம்படும் போது, அது இன்னும் முழுமையடையும் போது ஒரு தொன்மையானது. இப்போ ஒரு லைட்டு, மற்ற வெளிச்சம், மற்ற உருவம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு ஸ்டேஜ் நமக்குள்ள என்னன்னா ஒரு அலைவரிசை எப்படின்னா நம்ம இப்படி நடந்து போகும்போது ஒரு இருட்டில் எதுவுமே இல்லாத, படைப்பே இல்லாத நேரத்தில் இருக்கிற ஒரு அலைவரிசை நமக்குள்ள பிரசன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட ஸ்டைலில் அது கண்டக்ட் பண்ணும். இப்ப அது வந்து ஒரு மக்களை சந்திச்சு ஒரு உரை நிகழ்த்தினா அது ஒரு வேவாப்து ஒரு பீச் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும்ல, அதோட அணுகுமுறை இருக்கும்ல, அதோட அணுகுமுறையில தான் என்னுடைய இருக்கிற செயல்பாடுகள்லேருந்து இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஆமா, இதை வந்து கொஞ்சம் இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் நீங்க நிதானமா தயவு செய்து முன்னாடி மாதிரி ரொம்ப போட்டு என்னை அணத்தாம, என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட ரொம்ப கேள்வி கேட்காம, ரொம்ப ஒரு பிரில்லியண்டா நீங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு மனம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உறுதியா சொல்றேன். அந்த குழப்பத்திலேருந்து நீங்களே இயல்பா இயற்கையா விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நீங்க அதை கொஞ்சம் அது ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து அதை நீங்க ஒரு நிதானிச்சுக்கங்க. அது வரைக்கும் நீங்க உங்களையும் கொஞ்சம் நிதானமா கடைப்பிடிங்க, என்ன மாதிரி ஆளுங்களையும் கொஞ்சம் நிதானமா பாருங்க.
அது வந்து ஒரு மரத்தை, ஒரு பழம் நமக்கு வேணும் இயற்கையாக, அது கீழே உழுகணும், இல்லைன்னா அது நம்ம அருகாமையில் தலையிலையோ இல்லை கையிலையோ வந்து விழுந்து இந்த பழத்தை எடுத்துக்க பாங்கணும். நாம் மரத்தை பிடிச்சி உழுக்கணும்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்காது. இப்போ நான் தான் ஒரு மரம்னா என்னை பிடிச்சி உழுக்கக்கூடாது. மரத்தில் பழம் இருக்குது தெரிஞ்சு போச்சு, இந்த மரம் கொஞ்சம் விசேஷமான மரம்னு தெரிஞ்சு போச்சு, நான் காற்று இருக்கணும், அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஏன்னா அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை பறிக்கிற பர்மிஷன் வந்து நமக்கு கிடையாது. பழம் இருக்குன்னு தெரியுது, காய்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே அந்த மரத்தை நோக்கி நம்ம வந்து நிற்கிறோம். இல்லை அந்த மரம் வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுனாலும் அந்த மரத்தில் காய்க்குன்னு நம்பிக்கையோட 10 பேர் நிற்பான். இப்போ எதையாவது ஒரு விஷயம் ஏற்பட்டால் தான் ஒருத்தர் வருவான். ஆனால் அதுக்கு இடையில என்னென்னா, காய்ச்சோன்னா நாம தான் முதல்ல பிடிங்கிட்டு போகணும், இல்லை மரத்தையே பிடிங்கிட்டு போயிடணும், இல்லை மரத்தையே வந்து பிடிச்சி ஆட்டணும், இல்லை மரத்தையே கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா அது நீயும் பயனற்றவனாக இருப்ப, அந்த மரமும் வந்து ஒரு நல்ல வேலையை செய்ய முடியாமல் போயிடும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் மக்கள்கிட்ட வந்து அது இந்த பாட்டி கொண்டு எல்லாத்துட்டையும் சேர்த்து சொல்கிறேன், இது வேணும். இப்போ காத்திருந்து அந்த மரத்துக்கிட்டேருந்து பெற விஷயத்தை பெற்றுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து இத்தனை ஆண்டுகளில் அந்த அந்த மாதிரி எத்தனை அலைவரிசைகளை பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அப்போ அந்த அலைவரிசையை வந்துரு அப்படின்னு நான் தீர்மானிக்கலை அப்படிங்கிறத நிதானமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு, எவ்வளோ ட்ராவல் தேவைப்பட்டிருக்கு, பயணம் தேவைப்பட்டிருக்கு, இந்த உடல் காத்திருக்க வேண்டிய அவசியம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு 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 சூழல் வந்து நமக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ள மேல் நோங்குதுன்னா அது நாம் எடுத்து போட்டுக்கல, இல்லைங்களா? வழியில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் ஏதோ ஒன்றுன்னா நம்ம எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி இது இல்லை. அதுதான் அதை உணர்ந்துக்கும். இப்போ அது ஒரு ஒரு விஷயந்தான் அது. அப்போ புத்தர் மாதிரியோ, நிறைய கர்த்தர் மாதிரியோ, ராமலிங்க சாமி மாதிரி நிறைய பேர் ஒரு காலகட்டத்திலலாம் வந்தாங்க, ஒரு பணி செஞ்சாங்க. அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு உடல் எடுத்தாங்க எடுக்கலைங்கிறதெல்லாம் அடுத்தது விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு அலைவரிசை வந்து பணி செஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது அலைவரிசையாக வந்து ஒரு பணி செஞ்சிருக்கு. அப்போ அந்த அலைவரிசை பிறரை தொடர்பு கொண்டிருக்கு. பிறர் தொடர்பு கொண்டாங்கிறதோட பிறரை தொடர்பு கொண்டிருக்கு, பிறரை நோக்கி இருக்கு. அதுக்குள்ள அதோடைய அலைவரிசையோட தன்மைகள் குறைஞ்சோம், அந்த காலகட்டங்கள் குறைய என்னன்னா, அவங்க வந்து அந்த அலைவரிசையை உணர முடியாமல் அந்த அலைவரிசையை வழிபாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மனதிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கர்த்தரை வந்து என்னன்னா ஒரு சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அலைவரிசைங்கிறத மறந்து போய் அவர் வந்து அவர் நம்மளை மாதிரி ஒரு கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து குருன்னு உங்களை சொல்ல மாட்டேன், நண்பர்னு சொல்லலாமா எனக்கு, ஏன்னா நான் சிவனே எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் உங்களை பிரதர்னு அழைக்கலாமா? இதெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தான் என் தம்பி மாதிரிங்க அந்த குரு, எங்கள் அண்ணன் மாதிரிங்க அந்த கடவுள், எங்கள் அப்பா மாதிரிங்க அந்த கடவுள் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு அலைவரிசைக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு போடுறோம். அவர் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பா, என் குரு பெரிய இவர் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து போடுறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த வடிவத்துக்குள்ளேருந்து நம்மளால் விடுபட்டு வர முடியும். அப்போ அந்த அலைவரிசை தீவிரங்கள் குறையும் போது, அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு, அந்த அலைவரிசை அந்த தீவிரங்கள் குறையும் போது என்னன்னா, அந்த உருவம் நம்மக்கிட்ட இருக்கு, அதை என்னன்னா அதை நம்மளை மாதிரியே ஒரு கதாபாத்திரமா பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ இதுதான் என்ன வழி நடத்துது, இதுதான் போகுதுன்னா, அப்போ அந்த மனம் குறையாம என்ன பண்ணுதுன்னா, மனம் என்ன பண்ணுதுன்னா அதை ஆசையாக்கி அதை வந்து பல வடிவமாக மாற்றிடும். அப்போ உங்களுக்குள்ள அதை வழிபட ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கு ஒரு 10 பிரான்ச்சு கட்டி போடுறீங்க, 10 இடத்துல கோயிலை கட்டி போடுறீங்க, 10 இடத்துல வழிபாடை வச்சு போடுறீங்க, 10 செயலை செஞ்சு போடுறீங்க. இதுதான் அதோடைய ரீசன். அப்போ உலகம் முழுக்க என்ன பண்ணுதுன்னா, வழிபாடுகள் இருக்கு, சித்தர்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே அந்த மனதில் நீங்கள் எப்படி பணத்தை தேடுறீங்களோ அதே மாதிரி சித்தர்களையும் கடவுளையும், பணத்தை எப்படி தேடுறதுக்கு ஒருத்தன் காலையில் வேலைக்கு போகிறான்னா அதே மாதிரி தான் கடவுளையும் சித்தரையும் தேடுறான். அதே தான் தியானமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள இருக்கிற விஷயம். அந்த பணத்திலேருந்து நீங்கள் வந்து தவறான விஷயம் பண்ணிக்கல, உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் கடவுள் சித்தர் தியானங்கிறத உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக போகிறீங்க. முதுகு வலிக்குது, தியானம் பண்ண போகிறேங்கிறான். நெஞ்சு வலி வந்துகிட்டே இருக்குது, அதை மாறணுங்கிறதுக்காக ஒரு குருவை பார்க்க வந்தேன்னா. தலை சுத்தல் அடிக்கடி இருக்குது, இந்த கடவுள் இந்த கோயிலுக்கு நடந்து போனால் தலை சுத்தல் நிற்கணும்னு ஒருத்தர் சொல்கிறான், வந்தேங்கிறான். கண்ணு சரியா இல்லை, கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போனால் கண்ணு சரியாருன்னு வந்தேங்கிறான். அப்போ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி வேலை பணம் எப்படி அவசியமாக ஒருத்தருக்கு தேவைப்படுதோ, அந்த மாதிரி கடவுளும் சித்தர்களும் தியானமும் இந்த உலகத்தில் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்குள்ள என்னன்னா, அங்கே அலைவரிசை மறைஞ்சு போயிடுச்சு, மனதுனால அவன் கடவுளையே அவனே படைச்சுக்கிறான்.
கலர் கலர் பெயிண்ட் அடிச்சு அவனுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளை வந்து கிரியேட் பண்றான். அந்த கடவுளை வந்து வழிபாடுகள்ல அவன் அவன் வந்து ஒரு பிரத்யேகமா பண்ணிக்கிறான். 4 மாம்பழத்தை வச்சு ஒருத்தன் வழிபடுறான், 10 மாம்பழத்தை வச்சு ஒருத்தன் வழிபடுறான், ஒருத்தன் வந்து அதோட கட்டி பிடிச்சி பிறண்டுகிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இந்த மாதிரி அவன் 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 மனதுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் வந்து வெளியில வரவே மாட்டான். காலையில 4 மணிக்கு குளிக்கிறான், குளிச்சுட்டு மந்திரத்தை ஓதுறான். திருப்பி நம்ம வந்து எங்கிட்டாவது போகும்போது நம்மளுடைய விரல் லைட்டா டச் பட்டுருச்சு, திருப்பி தண்ணியை குளிச்சுட்டு வந்து திருப்பியும் மந்திரத்தை ஓதுறான். அப்புறம் மத்தியானம் மந்திரம் ஓதுறான், சாயந்தரம் மந்திரம் ஓதுறான், நைட்டும் மந்திரம் ஓதுறான். இதெல்லாம் என்னன்னா சுவாமி இல்லை, அந்த மனம் வந்து அந்த மாதிரி ஒரு 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 செயல் வந்து இல்லைன்னா வச்சுங்களா அது திருப்தி கிடைக்க மாட்டேது. புரியுதுங்களா? அப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த சாமியை பார்த்துட்டு வந்தாதான் சோறே திம்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னா அது மனமா இல்ல அது உங்களுக்குள்ள இருக்கிற அலைவரிசையா? கிருபானந்த வாரியார் வந்து சொன்ன வார்த்தை மனமா அலைவரிசையா? இன்னும் மனம்தான் அது. அப்ப அந்த காலகட்டத்தில் என்னன்னா மனம் படைத்த மனிதனுக்கு மனதிலிருந்து ஒருத்தன் உரை நிகழ்த்துவான். அப்ப அவன் வந்து நேரடியா முருகன் கோயிலை நோக்கியே போவான். போய் பார்ப்பா முருகனை அப்படின்னா அது அலைவரிசையா இருந்து ஆசீர்வாதம் தான் பண்ணுது. ஏன்னா இவன் ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பெறானே வந்து அந்த அலைவரிசையை எவனுமே பெறல. மாரியம்மன் கோயிலுக்கு போனா மாரியம்மன்னா யாருன்னா அவன் மனதிலிருந்து ஒரு கடவுள், ஒரு பெண் தெய்வம்னு பாக்குறான். பெண்ணு நாம எப்படி இருக்கான், என் வீட்டுல எங்க அக்கா ஒருத்தி இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா, எங்க அம்மா இருக்கிறா, என் பொண்டாட்டி இருக்கிறா. அந்த மாதிரி மாரியம்மன் ஒரு அம்மா பிறந்திருக்கிறாங்க. அதுல வந்து மாரியம்மன்னா சமயபுரம் மாரியம்மன், அம்பில் மாரியம்மன், அப்புறம் அங்க வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன், இவ்வளவு உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னா வந்து அதை வந்து நம்மள மாதிரி ஆளுங்கள்ட்டே உட்காந்து அதை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்னா பிறந்தாங்க. அப்புறம் சப்த கன்னிகள், அப்புறம் சப்த ரிஷிகள் அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பிகள் பிறந்த மாதிரி, இந்த பஞ்சபாண்டவர்கள் பிறந்த மாதிரியே கடவுள்கள் இந்த அலைவரிசைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா கேரக்டரா உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறா? மனிதர்கள். மனம் உருவாக்குது. இந்த மனம் உருவாக்குறது மட்டும் இல்லாம புத்தகம் எழுதுது. திருப்பி திருப்பி இப்ப ராமனை பற்றி ராமாயணத்துல காலத்திலேருந்து இப்ப பேசுறது எல்லா பேருமே மனம் பேசுதா அலைவரிசை பேசு? நான் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் என்னுடைய உரையை பாருங்க, நீங்க பாக்குற ராமன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அலைவரிசைக்கிட்ட இருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கல, அலைவரிசை எனக்குள்ள வர்றதுனாலதான் அது என்ன பண்ணுதுன்னா ராமனை உருவமாக பார்க்கிற விஷயத்தை தவிர்க்க வைக்குது என்கிட்ட. நீ வந்து இந்த மாதிரி இந்த ராமாயணத்துக்குள்ள இருக்கிற கதைகளையோ, வால்மீகியோ, ஆஞ்சநேயனையோ, சீதாவையோ, லட்சுமணையோ நீ இப்படி அணுகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா என் மனதை வந்து அது தடுக்குது. அது இந்த மனதுகிட்ட என்ன பண்ணுதுன்னா மனதுகிட்ட நேரடியா இந்த அலைவரிசை போய் நின்று நீ வந்து இதை முழுமையா தெரிஞ்சுக்கிற வரைக்குங்கிற தாண்டி இதை இந்த மாதிரி அணுகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மனம் அங்க ஸ்டாப் பண்ணப்படும் போது நான் அந்த மாதிரி அணுகிறது இல்லை. அப்ப நான் ராமனை பார்க்கல, அது என்ன சொல்லுதுன்னா ராமன் இந்த வடிவத்துல இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ராமன் இல்லை, ராமன் வேறையா இருக்கிறான். அதை நான் உனக்கு வெளிப்படுத்தணுமோ இல்லை நான் பார்த்து இதுதான் ராமன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உறுதியாக ராமன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அதை என்னால அறுதிட்டு சொல்ல முடியும்னா அங்க மனதை வந்து அவன் என்ன பண்றான், மனம் எனக்கு இல்லாம போல மனதை வேலை செய்ய விடாம அந்த அலைவரிசை வந்து ஆட்கொண்டு இதை எனக்கு உரை நிகழ்த்த. அப்ப எனக்குள்ள அந்த அலைவரிசை வெளியில போயிருச்சுன்னா கடவுளா இருக்கிற ராமன் ஒருவேளை இப்படி சிலையாவும் இருந்திருப்பானோ அப்படின்னு தாட்டுவார். அப்ப நீங்க வந்து எல்லா பேருமே திருச்செந்தூர் முருகனை ஒரு 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 கேரக்டரா தான் பாக்குறீங்க. அதை நீங்க நல்லா ஞாபகம். முருகன்னா சிவனுடைய மகனோ இல்ல ஒரு ஒரு பெரிய கடவுள் அப்படிதான் ஒரு உங்க வீட்டுல இருக்கிற ஒரு கதாபாத்திரம் மாதிரி தான் அணுகிறீங்க. அப்ப நீங்க மனிதனா எப்படி அணுகி வைத்திருக்கிறீங்க அந்த உலகம் முழுக்கங்கிறத பார்த்து புரியுதுங்களா? இப்போ இந்த உலகம் முழுக்க ஏகப்பட்ட சர்ச் இருக்கு, ஏகப்பட்ட பாதிரியார் என்ன பண்றாங்கன்னா நீங்க வேற எந்த போதனைக்குள்ளேயும் போகக்கூடாது, பைபிளை படிக்கிறோம், கர்த்தர் நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதே தான் இருந்திருக்கணும். அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ள அதே கர்த்தர் அதே இதுக்குள்ள என்ன சொல்லுது அப்படின்னா அங்க ஒருத்தன் வந்தான் முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தவன், அவனை நான் தாப்பா அமுச்சு விட்டேன், அவன் வேண்டப்பா அந்த ஆபரகாமெல்லாம் தூக்கி ஓரமாங்கப்பா என்ன பாருங்கப்பான்னா போயா அங்கிட்டு அப்படின்னு இவரை நிராகரிச்சுட்டு அந்த ஆபரகாமே வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் போராடி வந்துட்டா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரை தான் கையில வச்சிருக்கிறாங்க. இப்ப அதே விஷயத்துக்குள்ள அதை மாத்தணும், அந்த அது இல்ல வேற ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா அதை மாத்த முடியாது. நீங்க இப்ப எந்த இடத்துக்குள்ளயும்
எந்த தேசத்துக்குள்ளயும் நீங்க வழிபடுற கடவுளை மாற்ற முடியாது. அப்ப அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா தானா மாத்துறதுக்கான ஒரு வேலையை தான் பண்ணுது வந்து அது பிரச்சாரமாகவோ ஒரு யூகமாகவோ பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து பாத்துக்கங்க. அப்ப மனதிலிருந்து நீங்க எவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்து வச்சுட்டீங்க, எவ்வளவு பெரிய செயலை இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கலரிங், நீங்க கட்டியிருக்க சேலை, நீங்க போட்டிருக்க கழுத்துல அணிஞ்சிருக்க தங்கதோ பாசியோ இதோ உத்தராட்சியோ இது எல்லாம் கடவுள் தத்துவம் அப்படிங்கறத தாண்டி உங்க மனம்தான் அது. மனதுல என்னன்னா இதை போட்டா நான் கெட்டு போயிட மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒண்ணு. இந்த மாலையை அணிஞ்சுக்கிட்டா எனக்கு ஒரு பாதுகாப்பு, நான் ஏதோ ஒரு ஃபீல் பண்றேன், நான் ஏதோ ஒரு நல்ல இதுல இருக்கிற மாதிரி தவறா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லயத்துல இருக்கிற மாதிரி உணர்றேன். காவி உடை அணிகிறவங்களோ ஒரு உத்தராட்சி அணிகிற ஒரு பெண்ணே என்ன சொல்லுவான்னா இது எனக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி, நானே ஒரு களங்கமற்றவள், நானே வந்து ஒரு குற்றத்துக்குள்ள எதுவும் இல்லை, ஒரு இயல்பான ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழலை தான் அந்த மாதிரி தன்னையே வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் பண்ணி. அப்ப அவங்க பாக்குறோமா, ஓ நீங்க உத்தராட்சம்னா நீங்க ஒரு உங்களை பார்க்கும்போது எனக்கு சாமி மாதிரியே இருக்கு அவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும், பரவாயில்ல இப்படி பாக்குறாங்களே அப்ப வேற மாதிரி அணுகிட்டு உங்களை பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லினா இந்த மாவுக்குள்ள ஆசை வந்திருக்கும். நம்மளே இந்த இந்த இல்லற வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி வந்து நிக்கிறோம். இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த வார்த்தை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க 2 உத்தராஜா கோட்டை எடுத்து போட்டீங்கன்னா உங்களை பார்க்க சாமி மாதிரியே இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள என்னன்னா அந்த ஆசைக்குள்ள இருந்து அப்பா ரைட்டுப்பா. அப்ப அவங்க அதுக்குள்ள போகாம அந்த உத்தராஜையும் அந்த சாமிக்குள்ள போறதுக்கு அவங்க இடையூறு இல்லாம போவாங்க. அப்ப நீங்க என்னன்னா வழிபடும் போது உங்களுக்குள்ள சலனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களே தான் இதை தாக்கி தள்ளிடுறீங்க. புரியுதுங்களா? அப்ப சலனத்தை எடுக்கிறதுக்கான விஷயம்தான் விபூதி, குங்குமம், உத்திராட்சை, காவி வேட்டி, பச்சை வேட்டி, அந்த வேட்டி, இந்த வேட்டி, இந்த செயல், வெள்ளை எல்லாம். இப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு லயத்துல அலைவரிசையினால எவனுக்கோ கோடியில 5 பேருக்கு 10 பேருக்கு நடக்குது. பாக்கி எல்லாருமே மனதிலிருந்து பாதுகாப்புக்கான ஒரு வேலையை தான் பண்றாங்க. நான் ஆரம்பத்துல சில வேட்டிகள் கட்டியிருந்தேன். அப்ப எனக்கு தியானம் வந்த போது நான் கட்டியிருந்தேன். ஆனா அப்ப எனக்கு உள் உணர்வுல என்ன தோணுச்சுன்னா, என்ன ஒருத்தவங்க அணுகுறாங்கல்ல, அவங்க எப்படி அணுகணும்னா என்ன ஒரு பையன் மாதிரியோ என்ன ஒரு ஆளு மாதிரி அணுகாம அவர் ஏதோ சாமிப்பா, அவர் ஏதோ சாமியா இருப்பா அப்படி அணுகுனா போதும், அப்படி பார்த்தா போதும். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பார்க்கட்டும். ஏன்னா எனக்கு தேவையில்லாத ஒரு ஒரு அலைவரிசை எனக்கு வேண்டாம், ஒரு மனம் செயல் வேண்டாம். பொண்ணு வந்து என்ன அணுகுறான்னா ஒரு ஒரு பேண்ட் போட்டு வேற மாதிரி இருந்தோம்னா வேற மாதிரி அவ அணுகலாம். என்ன நான் காவியில இருந்தேன், நான் ஒரு பச்சை வேட்டி கட்டியிருக்கேன்னா என்ன அந்த மாதிரி அணுக மாட்டா அவ. அப்ப அதுலேயும் தவிர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் முதல் முறையாக அந்த பச்சை வேஷ்டியை கட்டினேன். அப்ப எனக்குள்ள உள் உணர்வை தான் தோணுச்சு. நான் வந்து பக்தியில முருகனுக்காகவோ இதுக்காக கட்டப்படலாம் இல்லை. நான் இதை சொல்றதே இதுதான் உண்மையானது. என்னை பார்க்குற ஒரு பெண்மணி வந்து வேற மாதிரி பார்க்கக்கூடாது. இதே நம்ம ஊர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, உங்க மீசை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஒரு பெரியவரை வந்து தென் மாவட்டத்தில் சொல்லும் போது அவர் மீசையை எடுத்துட்டாரு. என்னன்னா நான் வந்து ஒரு இறைவன் நாடி போற ஆளு. அப்ப வந்து என்னை வந்து நீங்க வந்து காதலிச்சிடக்கூடாது. இப்போ விவேகானந்தருக்கோ யோகானந்தருக்கோ இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுக்கும்போது அமெரிக்காவிலேயே மற்ற நாடுகள்லேயே கோமாளி மாதிரி பார்த்தா. இவங்க என்னன்னா இந்த சன்னியாச பரம்பரையிலேருந்து வர்றேன், என்ன அப்படிதான் வெளிப்படுத்துறேன், நீ பார்த்துக்கன்னா. என்னை வந்து நீ வந்து என்னை ஒரு ஒரு ரொமான்ஸ் பாயா பார்த்துடக்கூடாது. நான் விவேகானந்தர் இருக்கிறவன் அழகா இருக்கிறேன், நல்ல ஒரு அழகா இங்கிலீஷ் பேசுறேன், ரொம்ப ஒரு 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 பார்க்கவே ஒரு மங்களகரமா இருக்கிறேன் அப்படி வந்து பல பெண்கள் அப்படியே அணுகிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவன் வந்து எதுக்குன்னா இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து ஒரு சன்னியாச பரம்பரைக்கு சார்ந்தவன், நான் வந்து இந்த ரூட்ல இந்த மார்க்கத்திலேருந்து வர்றேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு கிளாஸா புரிய வைக்க முடியாது, நீங்க பார்வையிலே தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதே அந்த உடை. அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. அதை வந்து நிறைய அமெரிக்காவில் உள்ளவங்க கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன அப்படி கோமாளி மாதிரி பைஜாம் மாதிரி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இல்லைன்னு யோகானந்தரையும் விவேகானந்தரையும் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்துக்கள் சாமியார்களுக்கு இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அது அப்படிதான் வந்தது. ஆனா இதெல்லாத்துக்குள்ளயுமே மனம் இருக்கு அப்படின்ட்டாரு. இதுக்குள்ள கடவுளோ இதுக்குள்ள விஷயமோ நான் சொன்ன மாதிரி கோடியில 5 பேருக்கு 4 பேருக்கு தான் அவனுக்கு இயற்கையாகவே அவனுடைய அனுபவத்துல உடை கிடைக்கப்பட்டது. இயற்கையாகவே அவன் வச்சிருக்கிற ஒரு செயல் கிடைக்கப்பட்டது.
புரியுங்களா? அதான் சொல்றான், தானாக ஒரு முத்திரை வரும் அப்படின்ட்டான். நீ ஒரு முத்திரையை புக்கில் படிச்சுக்கிட்டு இந்த முத்திரை அந்த முத்திரையெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்து பயிற்சி பண்றல, அதெல்லாம் இல்லை. உனக்குள்ள ஒரு அலைவரிசை வந்துச்சுன்னா அந்த முத்திரையை பத்தி அது ஒரு தெளிவு பண்ணும் அப்படின்றான். அந்த முத்திரையை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உனக்கான விஷயம்னா ஒரு அலைவரிசைக்கு மட்டும்தான் தெரியுமா, மனதுக்கு தெரியாதான். மனதுக்கு என்னன்னா இந்த முத்திரையை பிடிச்சா இப்படி, அந்த முத்திரையை பிடிச்சா அப்படி, அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் தான் அங்க இருக்கும், அந்த செயல் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரிஜினாலிட்டியை நம்மளால பார்க்க முடியாது. இப்போ நிறைய இடங்கள்ல புக்கை வச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த முத்திரையை நீங்க இப்படி ஒரு முத்திரையை பிடிங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்க, அப்புறம் நிறைய பேர் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, நீங்க இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்க கை நல்லா இருக்கும், கால் நல்லா இருக்கும், இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு முன்னா இது எல்லாமே மனம், இது செய்யறவனும் மனம், சரி மாறும், நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவன் என்ன சொல்றான்னா, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நீங்க சரியான ஒரு போக்குக்கு போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒரு அலைவரிசை இருக்கான், அவனுடைய அனுமதி வேணும் அப்படின்ட்டான். ஒவ்வொரு உடைக்கும் ஒரு அலைவரிசை இருக்கான், அவனோட அனுமதி வேணும்ட்டான். உத்திராட்சைக்கு ஒரு அலைவரிசை இருக்கு, அவனோட அனுமதி வேணும்ட்டான். எவன் அனுமதியுமே கேட்காம மனம் அது போக்குல அது அதுக்கு பாதுகாப்புங்கிறதுக்காக அது ஒரு வளையத்தை போட்டுக்கிறதுக்காக அது அள்ளி போட்டுக்குது. இப்ப நீ காவி உடைய கட்டியிருக்கல, இது யாரு காவி உடை அந்த அலைவரிசை கொடுத்துச்சா இல்ல நீயா எடுத்து கட்டிக்கிட்டியா? நீயா எடுத்துதான் கட்டிக்கிட்ட. திருவண்ணாமலைக்கு ஒருத்தன் வர்றான், ஊர்ல சுத்தி தெரிஞ்சான், இங்க இப்படியே நார்மல் இதுல இருந்தோம்னா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டான், சோறு போட மாட்டான்னு ஒரு காவியை வாங்கி கட்டிக்கிட்டான். ஆனா அப்படி கட்ட முடியாது அப்படின்ட்டான், அப்படி ஒரு பண்ண முடியாது அப்படின்ட்டான். புரியுதா? இது சினிமா படத்துல கெட்டப் சேஞ்ச் பண்ற வேலை எல்லாம் கிடையாதுன்ட்டான். இதெல்லாம் ரிஜெக்ட் அப்படின்ட்டான். அதெல்லாம் ஒரு லிஸ்ட்லயே கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தூக்கிட்டு அங்கிட்டு போங்கப்பா, அங்கிட்டு போப்பா அப்படின்னு. புரியுங்களா? இது மாதிரி எல்லாம் இந்த மனம் இந்த மாதிரி ஒரு வேலையை ஒரு லயத்தை பண்ணிவிடும். ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபரோ பிரபலமான ஒரு ஆக்டர் ஒரு புக்கம் படிக்கிறான், அவன் ஒரு உத்திராட்சை போடுறான், அவன் ஒரு முத்திரையை இப்படி காட்டுறான், இல்லை இப்படி காட்டுறான் அப்படின்னா அதை தூக்கிட்டு அலையிறாங்க. அது எல்லாமே மனம்தான். அப்ப நமக்குள்ள ஒரு அலைவரிசை அதுவே வேலை செஞ்சு அதுவே வாழ்ந்து அது பயணிச்சா மட்டும்தான் ப்ராப்பரா கடவுள் சித்தர்கள் தியானம் இதை பத்தி பேசுறதுக்கோ ஒரு வாய்ப்பையோ உருவாக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது அப்படி ஒரு ஒரு போற போக்குல அடிச்சு விட்டு போற வேலையெல்லாம் இருந்தா மனம்தான் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனாலதான் உலகம் முழுக்க நீங்க பாருங்க, எத்தனை பேரு இன்னைக்கும் பண்டிலா திருப்புகளை வச்சு பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, பண்டிலா திருவாசகத்தை வச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்காங்க, இந்த நால்வர்களை வச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, 63 நாயமார்களை பேசுறாங்க, சீதாவையும் ராமனையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கிருஷ்ணனை பத்தி கீதையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனம் என்ன பண்ணும்னா கிருஷ்ணனை காதலிக்க வச்சிடும். அந்த மனம் என்ன பண்ணும்னா ராமன் ராமன் நீ ராமனே நீ பேசுப்பான்னு சொன்னதா அது ஃபீல் பண்ணிக்கும். கிருபானந்த வாரியாருடைய எல்லா உரையும் முருகனே நேரடியா பேச சொன்னதா அவன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்றேன், முருகன்கிற ஒரு மனம் உன்னை பேச சொன்னிச்சுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஒரு நல்ல ஞானி முருகனையே என்ன பண்றானா வேற மாதிரி அணுகிறான், முருகன் அணுகல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு ஞானி ஏன் முருகன் தானே அணுகணும், ஏன் அணுகல அப்படின்னா முருகன் அணுகுனா அது மனண்டா, முருகனுக்குள்ளே என்ன, ஏன் முருகன் இது, அது என்ன, அது எப்படி முருகன் ஆகும் அப்படின்னு நினைச்சாதான் அது ஞானம், அது அலைவரிசை அப்படிங்கிறான். புரியுங்களா? அதுதான் விஷயம். அப்ப நீங்க முருகன் நேரடியா அணுகிட்டா அது மனம் அப்படின்ட்டான். ஐயப்பன் அப்படின்னு நேரடியா அணுகிட்டானா அது மனம்தான் அப்படின்ட்டான். அப்படி நேரடி பொருள்ல போய் அணுக முடியாது, அது அப்படி பார்க்கிற விஷயம் இல்லை. புரியுதுங்களா? திருவண்ணாமலை நினைத்தா முத்தி, இது அக்னி மலை, அந்த மலை, இந்த மலை, இவன் எழுதி வச்சிருக்கான் அவன் எழுதி வச்சிருக்கான்னு பண்டைய காலத்து புராணத்திலேருந்து அள்ளி வீசுறதுலாம் மனம்தான். இதுக்குள்ள அந்த அலைவரிசை வந்தாதான் இந்த இடத்துக்குள்ள என்ன தன்மை நமக்கு அங்க நிகழும் அப்படிங்கிறத அந்த அலைவரிசை வெளிப்படுத்தினாதான் உண்டு.
புரியுதுங்களா? இல்லைன்னா கடினம், இல்லைன்னா உரை இருக்கும், நம்மளை சாமியும்பாங்க, கொண்டாடுவாங்க, ஆனா அதுல எந்த முன்னேற்றமும் இருக்காது. புரியுதுங்களா? எந்த பயனும் இருக்காது. இப்போ ஒரு ஒரு வாரியார் வந்து கிருபானந்த வாரியார் அவ்வளவு பெரிய உரையை நிகழ்த்திட்டு போயிருக்காரு. அந்த உரையை வந்து நான் போய் பின்பற்றணும்ல, ஏன் பின்பற்ற விடல? என்ன உங்களை எல்லாத்தையும் பின்பற்றுங்கன்னு நான் சொல்லணும்ல, ஏன் சொல்லல? ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் வேலையை வந்து நான் ஏன் அந்த வேலை போதும், அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்? இல்ல அந்த வேலையை போய் ஏன் நான் போய் கேட்க மாட்டேன், நான் போய் ஏன் செய்ய மாட்டேன்? இது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வேலையை கோடிக்கணக்கான மக்கள் செய்யறாங்க. அந்த கோடிக்கணக்கான மக்களும் மனதிலிருந்து செய்யறாங்க. அவங்களுக்கு அதுல லயப்படுது, பிடிக்குது, விருப்பப்படுறாங்க. அவங்களும் மனமா இருக்கிறாங்க, வார்த்தையும் மனமா இருக்கு, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் அது. அப்ப இப்போ திருச்செந்தூர் போனவன் மட்டும் திருச்செந்தூர்ல போய் வழிபட்டவன் மட்டும் இல்லை, அங்க இருக்கிற ஒரு முருகன் சிலையை தூக்கிட்டு வந்துடுறான், இல்லைன்னா ஒரு போட்டோவை தூக்கிட்டு வந்துடுறான், இல்லைன்னா ஒரு ஓமை தூக்கிட்டு வந்துடுறான், இல்லைன்னா ஒரு மயிலை தூக்கிட்டு வந்துடுறான், வந்து வீட்டுல வந்து வச்சிடறான். புரியுதுங்களா? அவன் சாகுற வரைக்கும் அதுக்கு கலர் பல்பு போடுறான், இல்லைன்னா திரியில போட்ட ஒரு விளக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் சாகும் போதும் சத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் புள்ள குளிச்சிருந்து காலைல விளக்கு போடுது. புரியுதா? அவங்க பரம்பரையில அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்களா? இது வந்து ஒரு விஷயம் இல்லையா? இப்ப வாரியார் போயிட்டாரு, அந்த பொண்ணு அதே புத்தகத்தை வச்சு பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப இதுக்குள்ள இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜவுளி கடை விளம்பரம் மாதிரி தான் அதெல்லாம். புரியுதுங்களா? ஒரு ஜவுளி கடைக்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்க புடவைய நீங்க கட்டி இருக்கும் போது அவ்வளவு அழகா இருக்காது, கடைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா புடவை அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அந்த முருகாங்கிறதுல ஒரு பரவசம் இருக்கு, மனமே வந்து ஒரு பரவசம் ஆகும். ஒரு சாப்பாட்டு மேல நெய்யை ஊற்றும் போது சாப்பாட்டோட நெய் தான் நம்மள அப்படியே மனத்து இழுக்கும். அப்ப மனதுக்குள்ள என்னன்னா, மனதுக்கு பிடிச்ச விஷயத்த மேல கொஞ்சம் அப்படி நெய் மாதிரி ஊற்றும் போது அது அப்படியே பரவசத்துல அப்படியே பொங்கும். அந்த முருகாங்கிற சொல்லு கேட்கும் போதே ஒரு பொங்கல் உள்ள போன மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் அங்க வந்து அலைவரிசைனா சொல்லாது. அலைவரிசைனா முருகனையும் சொல்லாது, பொங்கலையும் சொல்லாது. புரியுதுங்களா? அந்த அப்புறம் அங்க எங்க பொங்குதுக்கு என்ன காரணம்? ராமா ராமா அப்படின்னு ஒருத்தர் இலங்கையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அது எதுல இருந்து பேசுறாரு? அவரே சொல்லுங்க, எதுல இருந்து பேசுறாரு? ராமன் எப்படி இருக்கிறான்? இன்னைக்காவது ஒரு நாள் ராமன் வந்து உனக்கு அந்த ஒரு ஃபீல, அந்த மனம் உனக்கு நின்னுச்சுன்னா நீ பேச மாட்டேங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ இந்த பேட்டர்ல பேச மாட்ட, வேற பேட்டர்ல பேசுவ, இந்த வடிவத்துல பேச மாட்ட. ராமன் இருக்கிறான், ஆனா என்ன வடிவத்தில் இருக்கிறான்? ராமன் இருந்தான், எப்படி இருந்தான்? ராமன் செயல்பட்டான், எப்படி செயல்பட்டான்? நீ நினைக்கிற மாதிரி ராமன் அப்படி இல்லை, அப்படி செயல்படலைங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான் விஷயம். இப்ப எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா எல்லாரும் மனம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு சொல்யூஷன். கிருஷ்ணனை கும்பிட்றவன் தான் முருகனையும் கும்பிட்றான். முருகனை நேற்று வரைக்கும் கும்பிட்டவன் இன்னைக்கு திடீர்னு கர்த்தரை கும்பிட்றான். ஏன் கர்த்தரை கும்பிட்றான் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் கர்த்தரை கும்பிட்றான்? முருகன்ட்ட கொஞ்சம் தாமதமாவது கர்த்தராஜ்யம் வேகமா கொடுப்பாரான்னு கும்பிட்றான். கர்த்தர் தாமதப்படுத்தும் போது அல்லாட்ட போறான். அல்லாஹ் தாமதப்படுத்தும் போது நேரடியா திருப்பி சிவன்ட்ட வந்துடுறான். சிவன் தாமதப்படுத்தினா நாராயண்ட்ட போறான். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் வந்து ஏதாவது தீவிரமா உங்களுக்கு அதிசயம் பண்ணா என்னை விட்டு விலக மாட்டீங்க. அப்ப உங்ககிட்ட என்னன்னா, இதுக்கு முன்னாடி 1500 சாமிகள் கையில இருந்துச்சு, அந்த 1500 சாமியும் ஓரமா வச்சுட்டு நான் அதிசயம் பண்ணோன்னா என் பின்னாடி வந்து நின்றுவீங்க. நான் ரொம்ப அதிசயம் பண்ணேன்னா என் போட்டாவே கழுத்துல மாட்டிக்கிட்டு எனக்கே மாலை போட்டுக்கிட்டு வருவீங்க, இடுமுடியெல்லாம் கட்டிட்டு வருவீங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். புள்ளையே கிடையாது, மாலை போட்டுட்டு போனேன் சபரிமலைக்கு, புள்ள பிறந்துச்சுன்னு மாலையை போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப புள்ளையே கொடுக்கலன்னா மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டுருவான். மேல்மருவத்தூர்லயும் புள்ள கொடுக்கலன்னா எவன் புள்ள கொடுக்குறானோ அவனுக்கு மாலை போடுவாங்க. இப்ப இந்த உலகம் முழுக்க ஏதோ ஒரு பொருள் எவன் கொடுக்கறானோ அவனை தேடி மக்கள் போய்கிட்டே இருக்கிறான். அவங்க வந்து தேடுறது அவங்க வேலை.
கிடைக்கணும், கிடைச்சா அங்கேயே இருப்பாங்க, கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவாங்க, சில வருடங்கள் இருப்பாங்க. கிடைக்கலன்னா அடுத்தது. இப்படித்தான் 5 வருஷம் ஓட்டு போடுவாங்க. அப்ப 5 வருஷம் கழிச்சு ஏன் மாத்துறாங்கன்னா அவர் செஞ்ச தப்பெல்லாம் இதுல இருக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாருல அந்த தப்பெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு. அப்ப இவங்களுக்குள்ள லயத்துக்குள்ள எது இருக்குன்னா இப்ப இருக்கிற இந்த இந்த இது மேல கோவம் இருக்குல்ல, அப்ப இருந்த கோவம்லாம் மறந்து போச்சு. அப்ப என்னன்னா இவருக்கு அவரே பரவாயில்ல, அவருக்கே போட்டுருவோம்னு அவருக்கு போட்டோம். புரியுதுங்களா? முதல் பிள்ளைய ஐயப்பன் கொடுத்துட்டான். அப்புறம் தொடர்ந்து வருஷம் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, இன்னொரு புள்ள வேணும்னு. ஐயப்பன் பிள்ளைய கொடுக்க மாட்டான். அப்ப என்ன பண்றாங்கன்னா திடீர்னு மேல்மருவத்தூருக்குள்ள போய் நின்றுட்டு வந்து 10வது நாள்ல கருவு உருவாயிருது. அப்ப என்ன பண்றான், ஐயப்பனை தாண்டி இந்த அம்மா தான்ட்டு இந்த அம்மா தாவியாரான். இப்போ ஒரு மனம் எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்குள்ள பாருங்க. புரியுதுங்களா? திருப்பதிய தயவு செய்து எவனாவது இதயத்துல கைய வச்சு பார்க்க சொல்லுங்க. உணர்ந்து ஒருத்தனாவது ஏழுமலையார கும்பிடுறான் இருக்கானுன்னா இல்ல. அவனுக்கு தேவைக்கு ஒரு செயல் நடக்கணும், அவ்வளவுதான் தேவை. எதுவுமே எனக்கு வேண்டாம், ஒண்ணு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வந்தவன் எத்தனை பேர் இருப்பான்னு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தேர்வான்னு நீனே எழுதிட்டு வாங்க கணக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இருக்கிறத எல்லாத்தையும் கூட பிடிங்கிக்க, எதுவும் வேண்டாம் அப்படின்னா வாயால சொல்லிக்கிட்டே இருப்பான் வேண்டாம் வேண்டான்ட்டு. ஒரு 1 hour கழிச்சு திருப்பி என்ன சொல்லுவான், எனக்கு அந்த முத்தியை கூடன்னு என்னமோ சாதாரணமா சொல்லுவான். அது என்னன்னா எதுக்கு பெரிய கிடைக்காத ஒரு பொருள் இருக்குல்ல, அது காசு கூட கொடுத்துடலாம். ஆனா முத்திங்கிறதுக்குள்ள அவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா சாதாரணமா சொல்லுவான், இந்த வாழ்க்கை வேண்டாம், துன்பம் துயரம், ஐயோ முத்தி கொடு, எல்லாத்தையும் திறந்துடுறேன் சொல்லுவான். ஏண்டா அந்த முத்திங்கிறதுக்காக தாண்டா பல ஜென்மங்களா பல யுகங்களா தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. நீ என்னமோ சாதாரணமா ஒரு சண்டையில வீட்டுல பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டைன்னு வீட்டுல கோச்சுக்கிட்டு பசை விட்டு இறங்கி வந்து திருவண்ணாமலையில நான் ஒரு பட்டு வேட்டி கட்டியிருக்கேன், அதை தூக்கி போட்டுறேன், ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேட்டியை அவுத்தோன்னா நான் முத்தி என்ன அந்த கடையில வைக்குதா உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு? அதாண்டா பல வருஷமா தேடிட்டு அந்த மலைகள்லையும் குகைகள்லையும் உட்காந்துருக்கோம். அது என்னமோ ஈஸியா ஒரு பஸ்ல இருந்து இறங்கி இப்ப என்ன நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற காவி வெட்டி கட்டிட்டேன்னா எனக்கு ஏதாவது கிடைச்சிட போதா, இல்ல அண்ணாமலையாருக்கு ஏதாவது கிடைச்சிட போதா என்ன? நீ காவி வெட்டி கட்டினா என்ன, பட்டு வெட்டி கட்டினா என்ன? அது இல்லையே, இதெல்லாம் புரியாது. சரிதானே? இப்படிலாம் இருக்கு சூழல். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. எங்க சுத்தி பேசினாலும் கடைசியா ஒரு இடத்துல நின்று சொல்றதுதான். இப்ப இந்த மனம் ஒரு சூழல்ல நம்மளை ஒரிஜினாலிட்டிய கூட அந்த மனமா பார்க்க வச்சிருச்சுன்னா நீ அனுபவிக்க முடியாது, அதுக்குள்ள லயப்படப்பட முடியாது, அதுக்குள்ள விடுபட முடியாது. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய விட்டு விடுபடாம இருக்கிறதுக்கு கடமைன்னு சொல்றதுக்கு காரணமே மனம்தான். அந்த மனம் உன் சாகிற வரைக்கும் தீராது. அதனால சாகிற வரைக்கும் நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் பொண்டாட்டி பிள்ளைய விட்டு போக மாட்ட. கடமையை செய்யறேன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்ப. அப்ப கடைசி நிமிஷத்துல என்னன்னா கடமையை செஞ்சு முடிக்க முடியல, நீயே ஏதாவது பார்ட் டைமா ஜாப் பண்ணி என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறேன்னு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள உன்னால வாழ முடியல, நோய் கடன் பிரச்சனை துன்பம் துயரம், பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டை, குடும்பத்துல பிரச்சனைன்னா வீட்டை திறந்துட்டு ஓடி காவி வேட்டியை கட்டிட்டு உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்க. நானும் உட்பட இப்படித்தான். நான் பிடிச்சு போய் இறைவன்லாம் ஏவனும் சுத்த மாட்டான் நிர்பந்தத்துல ஓடி வந்துருவாங்க. புரியுதா? பிரச்சனை வாழ முடியாது வீட்டுல, புரியுதா? வேற பயம், மாத்திரை மருந்து சாப்பிட்டு கூட பிழைக்க மாட்டோம், கடவுள்கிட்டே போயிடுவோம், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வர்றதுதான். புரியுதுங்களா? நல்ல ஒரு புருஷன் முன்னாடியோட இருக்கும்போது இயற்கையோட மனதோட இருக்கிறவன் ஒருத்தனை வர சொல்லுங்களேன், வரமாட்டான். நீ இங்கேயே வாழு அப்படின்னு நான் சொன்னா நீங்க வாழ்ந்துருவியா? உனக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை? சென்னையில போய் ஏன் வாழணும்? இங்கேயே வாழலாம்ல, ஏன் இங்க வாழ மாட்டேற சொல்லு. கேட்டா ஒரு பொம்பளம்ப, சேஃப்டி இல்லம்ப, தங்கறதுக்கு ரூம் இல்லம்ப, பாத்ரூம் இல்லம்ப. இப்ப நீ கும்பிடுற கடவுளுக்கு பாத்ரூம் தங்கறதுக்கெல்லாம் இடம் அவருக்கு இருக்கா? அப்ப உனக்கு என்னன்னா உனக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு நடந்து கொடுத்து, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்த அமைச்சு, உனக்கு ஒரு ஆசிரமத்தை கொடுத்து, அதுல சொகுசா டைல்ஸ் போட்டு பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்து, ராம் ராம்னு 2 மந்திரத்தை கொடுத்தா கத்திக்கிட்டு மதியானம் 1 மணிக்கு சோத்த தின்னுக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டு அப்படியே நீ அப்படியே பரவசத்துல அரைஞ்சுக்கிட்டு ஒரு நாள் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும்போதே செத்து போகணும்னு நினைப்ப. இதுதான் ஆசிரமம், வேற என்ன? இதுல எல்லாம் எவனும் ஞானி அடையல. ஊதுபத்தி வாசத்துல எவன் ஞானம் அடைஞ்சான்?
நீனாச்சும் துணி போட்டுக்கிறல்ல, அவன் துணி கூட கிடையாது. புரியுதா? ஞானம் அடைஞ்சவன் எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க, அம்மனை கட்டியா உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்க ஆசிரமத்தில் உட்காந்து நெய் சொத்தை தின்னுக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு கிடக்குறீங்க, உருண்டு பிறண்டுக்கிட்டு டைல்ஸில் சுகமா வந்து படுத்துக்கிட்டு இதில் வந்து ஞானத்தை அடைய போகிறேன். எந்த ஞானத்தை அடைவீங்க நீங்கள்? ஞானத்தெல்லாம் அடைய முடியாது. கலர் லைட்டில் உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஞானத்தை அடைய போறீங்க. எந்த ஞானத்தை அடைவீங்க? எந்த ஞானத்தையும் அடைய முடியாது. ஞானம்னு ஒன்று எழுதி கழுத்தில் ஒரு மாலையாக மாட்டிக்கலாம். புரியுங்களா? அதுதான் ஆசிரமங்கிறதே ஒரு வேஷம்தான். புரியுதுங்களா? பெரிய வேஷம், உலகத்திலே பெரிய வேஷம் அதுதான். புரியுதா? அதனால இதெல்லாம் நம்ம வந்து நான் பேசினாப்புல ஒண்ணுங்கிறத தாண்டி அது அலைவரிசை மனம் மாறினாதான் உண்டு. அதனாலதான் நம்மளே ஒரு நாள் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு ஓடி போயிடுவோம், நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்றது.